12ஆம் வகுப்பு சாப்டர் 12 பயிற்சி 12.2 அதில் 8வது கணக்கில் சப்டிவிஷன் 1 P Q அப்புறம் P இன்டர்செக்ஷன் Q அப்புறம் ஓவரால் நெகேஷன் P இன்டர்செக்ஷன் Q நாட் P இன்டர்செக்ஷன் Q அடுத்து RHS நாட் P நாட் Q ரெண்டுத்துக்கும் சேர்ப்பு யூனியன் நாட் P சேர்ப்பு நாட் Q PQ நமக்கு எப்படின்னு தெரியும், அதை ஃபுல்லாக பண்ணிடுறோம். அடுத்தது P வெட்டு Q வெட்டு இன்டர்செக்ஷன் இருந்தால் TT வந்தால் மட்டும் T, மற்றபடி வந்தால் F தான். அதனால் TT வர இடத்துல மட்டும் T, மீதி இருக்கிற 3 இடத்துலையும் நமக்கு F தான் வரும். அடுத்தது நெகேஷன் P வெட்டு Q. P வெட்டு Q கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு நாட் ஆப்போசிட் Tனா F, 3 Fம் T ஆகிடும், 3 T ஆகிடும். அடுத்தது நாட் P. நாட் Pனா என்ன? Pயில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி எழுதணும். 2 Tக்கு 2 F, 2 Fக்கு 2 T. அடுத்தது நாட் Q. Qவில் இருக்கிறத Tக்கு F, Fக்கு T, Tக்கு F, Fக்கு T. இப்போ கடைசியாக நாட் P நாட் Q ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா சேர்ப்பு. சேர்ப்புனா என்னன்னா FF வந்தால் மட்டும்தான் F, FF வந்தால் மட்டும்தான் F, மற்றபடி எல்லாத்துக்கும் T தான் வரும். இப்போ FF எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எடுத்தோடனே இருக்குது, FFக்கு F, மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா T இருக்குது, 3 T. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். நெகேஷன் P இன்டர்செக்ஷன் Q அது ஒரு கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம், RHS ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நிறுவப்பட்டது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, சப்டிவிஷன் 2. நெகேஷன் P டென்ஸ் டு Q ஐடென்டிக்கல் டு P இன்டர்செக்ஷன் நாட் Q. முதல்ல P அப்புறம் Q அப்புறம் P டென்ஸ் டு Q அப்புறம் நெகேஷன் P டென்ஸ் டு Q, LHS அப்படியே. அடுத்தது RHSக்கு வரும், நாட் Q அப்புறம் அப்படியே RHSல இருக்கிறது எல்லாம் சேர்த்து வரும். Pக்கும் நாட் Qக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா அதுதான் RHS, அதுதான் இந்த லாஸ்ட் காலத்தில் எழுதணும், P இன்டர்செக்ஷன் நாட் Q. இப்போ நமக்கு PQங்கிறது எப்படின்னு தெரியும், அதை ஃபுல்லப் பண்ணிடுறோம். அப்புறம் P டென்ஸ் டு Q, P இம்ப்ளீஸ் Q. இந்த அம்புக்குறி வந்ததுன்னா TF வந்தால் மட்டும்தான் F, TFக்கு மட்டும்தான் F, மீதி எது வந்தாலும் T தான். TF எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரெண்டாவதாக இருக்குது, அதுக்கு மட்டும் F, மீதி இருக்கிற 3 T. அடுத்தது நெகேஷன் P டென்ஸ் டு Q, LHS அப்படியே. P டென்ஸ் டு Q கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே மாற்றி ஆப்போசிட்டில் எழுத வேண்டியதான். Tனா F, Fனா T, 2 Tயும் 2 F ஆகிடும். அடுத்து நெகேஷன் Qனா Qவில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி எழுதணும் ஆப்போசிட்டில். Tக்கு F, Fக்கு T, Tக்கு F, Fக்கு T. கடைசியாக இருக்குது P இன்டர்செக்ஷன் நாட் Q. Pக்கும் நாட் Qக்கும் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்ன? TT வந்தால் மட்டும்தான் T. TT இருக்கா பாருங்கள், இல்லை, ரெண்டாவதுல இருக்குது TT T, மூணாவது நாலாவதுலலாம் இல்லை, அதனால் மீதி இருக்கிற 3மே F தான் வரும். இப்போ இந்த கலர் ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒன்று LHS ஒன்று RHS, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. FT FF, FT FF ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கணக்கில் கொடுத்துருக்கிறது நிறுவப்பட்டது. ஓகே.
நெக்ஸ்ட்.